கிருஷ்ண ஜெயந்தி அன்று எந்த நேரத்தில் கிருஷ்ணரை வழிபட வேண்டும்? ஜோதிடர்கள் கணிப்பு தப்புமா? தேய்பிறை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியாகும். சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக வழிபடுபவர்கள் கோகுலாஷ்டமி என்றும், பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் கிருஷ்ணா அவதாரமாகும். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்களில் உரியடி விழாதான் பிரசித்தமாக நடைபெறும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் இயல்பாக அமைந்த கடமைகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதை பகவத்கீதை மூலம் கிருஷ்ணர் உணர்த்தியுள்ளார். கிருஷ்ணர் தமிழ்நாட்டில் கண்ணன் என்றும் வட மாநிலங்களில் கண்ணையா என்றும் அழைக்கப்படுகிறார். கிருஷ்ணருக்கு கேசவன், கோவிந்தன், கோபாலன் ஆகிய பெயர்களும் உண்டு. கிருஷ்ணன் இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததால் அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை கோகுலாஷ்டமி என்றும் சொல்வார்கள். கிருஷ்ணர் ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல், லட்டு, அப்பம், தட்டை, முள்ளு முறுக்கு, தோயம், வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தையின் பாதச்சுவடுகளை தெருவில் இருந்து வீட்டுக்குள் வருவது போல வரைய வேண்டும். இதனால் கிருஷ்ணரே வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். கிருஷ்ண ஜெயந்தியை கேரளாவில் அஷ்டமி ரோஹிணி என்றழைக்கிறார்கள். கிருஷ்ணர் கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபட்டதை ராசலீலா என்ற பெயரில் நாடகமாக நடத்தப்படுவது வட மாநிலங்களில் பழக்கத்தில் உள்ளது. கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது. எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது. கிருஷ்ணர் 3 வயது வரை கோகுலத்திலும் 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும் 7ஆம் வயதில் கோபியர்களுடனும் 8 முதல் 10 வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார். கம்சனை வதம் செய்தபோது கிருஷ்ணர் 7 வயதில் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. கிருஷ்ண பரமாத்மாவின் அருளை பெற கீத கோவிந்தம், ஸ்ரீமன் நாராயணீயம், கிருஷ்ண கர்ணாமிருதம் ஆகிய ஸ்தோத்திரங்களில் துதித்து வணங்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன், ராதை போல வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும். இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை. கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும், குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் ஏற்படாது, அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத் திறமை அதிகரிக்கும், பெண்கள் கண்ணனை மனமுருகி போற்றி வழிபட்டால் திருமணத் தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். இந்த வருடத்தின் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. அன்று காலை 9:02 மணிக்கு அஷ்டமி திதியும் இரவு 9:41 மணிக்கு ரோஹிணி நட்சத்திரமும் துவங்குகின்றன. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பகல் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமே உள்ளது. ஆனால் வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவில்தான் என்பதால் இரவு 12:01 மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை துவங்கி அதிகாலை 12:45 மணிக்கு நிறைவு செய்யலாம் என சொல்லப்படுகிறது. நள்ளிரவில் செய்யப்படும் இந்த பூஜைக்கு நிஷித கால பூஜை என்று பெயர். ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 5:57 மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் நெய் சேர்த்து சமைத்த இனிப்பு வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் வைத்து பூஜை செய்தால் கிருஷ்ணரின் அருள் கிடைக்கும் என்பது ஆன்மீக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.